Hi, hello. நான் உங்க சென்னை சைடே பசங்க விஜய் கோபி பேசுகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பிருந்தாவனம். கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த படத்திலே இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு அழகா ஒரு மாதிரி சில்லா எடுத்துன்னு போயிறாரு நம்ம டைரக்டர் ராதா மோகன். பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டா சொட்டு பின்ற? இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிருந்தாவனம், வனம் மீன்ஸ் காடு. ஒரு காட்டுல இருக்கிற அட்மாஸ்பியர், அங்க இருக்கிற லொகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படம். இது ராதா மோகன் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருப்பாரு மொழி. அவர் பண்ற படத்துல எல்லாமே ஒரு ஹியூமனுக்கு என்ன குறை இருக்கு, அவங்க எப்படி அவங்க லைஃப் எடுத்துன்னு போறாங்க அப்படின்னு இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாரு. வேற யாரும் இல்லைங்க, இந்த படத்துல நம்மளுக்காக ஒரு மாதிரி வேற லெவல்ல இவருக்கு இந்த கேரக்டர் குத்தா நல்லா பண்ணுவாரு, அதை தெரிஞ்சு யோசிச்சு நம்மளுக்காக ராதா மோகன் சார் இந்த ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் குத்துறாரு. பிகாஸ் இந்த ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாது, காது கேட்காது. இது ஒரு குறையா அவர் நினைக்காம அந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பார்ட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவா கொண்டு வந்திருக்காரு ராதா மோகன். இதுல ஹீரோ வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட அருள்நிதி. இவரு கூட ரொம்ப ஒரு மாதிரி கியூட்டா எக்ஸ்பிரஷனோட லவ் எப்படி கொண்டு வந்து இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கொண்டு வர வச்சவங்க தன்யா. இவங்க ரெண்டு பேர் லைஃப்ல என்ன நடக்குது, ஒரு மேனுக்கு வந்து சம் ப்ராப்ளம், அவங்க லைஃப்ல ஒரு லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா தெளிவா நம்மளை காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல பிஜிஎம் சொல்லி அவனை கண்டிப்பா சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா பட் பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காரு, பேக்ரவுண்ட் சவுண்ட் நல்லா கொடுத்துருக்காரு. பட் சாங்ல வந்து ஒரு அந்த அளவுக்கு கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. தென் இந்த படத்துல வந்து எவ்வளவு ஹைலைட்டான விஷயம், பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எடிட்டிங் கொஞ்சம் சம் மிஸ்டேக், அது கண்டிப்பா கிளியர் பண்ண அவங்க. பிகாஸ் நம்ம படம் பார்க்குறப்பே ஃபீல் ஆகும், இந்த சீனுக்கு அப்புறம் இங்கே எடிட்டிங் மாறும், நல்லா செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா. பட் படம் சூப்பராக நீங்கள் எதிர்பார்க்கறது நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் சும்மா ஹாட்டாக வெயில் அடிச்சு ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த மூவி நீங்கள் போய் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த 2.5 hours உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானல் இந்த கிளைமேட்டுக்கு அடைய ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ சீனும் அப்படி தான் இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். இந்த படத்தில் எப்பயுமே ஒரு காமெடியாக இருந்தாலும் ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணுவார். மேலும் அந்த அவர் பண்ணுற அந்த காமெடியான சில விஷயங்கள் மக்களை வந்து கவர வைக்கணும், அதை அவங்களுக்கு எடுத்துன்னு போய் ரீச் ஆகணும், இந்த மாதிரி பண்ணால் இவங்க ரீச் ஆகும், இதனால நம்ம நாடு முன்னேறும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே பண்ணுறவர் தான் நம்மளோட நடிகர் விவேக். இந்த படத்தில் நடிகர் விவேக்காவே நடிச்சிருக்காரு, அவரோட சொந்த பேர்லேயே படம் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்யாவும் அருள்நிதியும் குழந்தையிலேருந்தே, அதாவது குட்டி குட்டி வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லாம் வர மாதிரி தான் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு அஃபெக்ஷன் வரும், ஒருத்தவங்க மேலே கிரேஸ் லவ், அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அருள்நிதி மேலே ஒரு க்ரஷில் வந்து தன்யா ஒன் டைம் லவ் பண்ணுறாங்க. இந்த சமயம் நடிகர் விவேக் கூட அருள்நிதி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன். ட்ராவல் பண்ணுறப்ப அருள்நிதியை பார்த்தீங்கன்னா எனக்கு லவ் வேணாம் அப்படி ஒரு மாதிரி தன்யாவை பார்த்து எரிஞ்சு விழுவார். பட் இவங்க ரெண்டு பேர் லவ்வையும் சேர்த்தாரா சேர்க்கலையா அப்படின்றதான் படத்தோட கான்செப்ட். நடிகர் சேர்க்கிறவர் யாருன்னு பார்த்தா நடிகர் விவேக். நடிகர் விவேக் வந்து இவங்க ரெண்டு பேர் காமெடியாக சேர்த்தாரா சேர்க்கலையா. விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாமா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும். இந்த படத்துல கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஒரு சீன். விவேக் சைடு வந்து ஒருத்த வந்துட்டு ஜேம்ஸ் கேமரூன் அந்த படத்துல அவதாரை பார்த்துருக்கீங்களா, ஹே அவன் அவுத்தா நான் ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு ஒரு செம்ம காமெடி பண்ணிருப்பாரு. இந்த படம் பார்க்குறப்ப டக்குன்னு கண்ண முடியுங்க, அப்புறம் என்ன மாதிரி நீங்களும் கக்கன்னு சிரிக்க வேண்டியதாயிடும். ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது. மேலும் இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே கிளைமேக்ஸ் போவோம், இந்த சீனுக்கு அப்புறம் இந்த படம் முடிஞ்சிருந்தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி முடிக்கல நம்ம ராதா மோகன் டைரக்டர் சார். மேலும் அடுத்த சீனுக்கு போகுமா அந்த மாதிரி ஒரு மாதிரி இழுத்துக்குன்னு போயிட்டு முடிச்சிட்டாருன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தை பார்த்த ஃபீல், அடிக்கிற வெயில் கூட நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்தோம். கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், தயவு செஞ்சு வீட்டில் பார்க்காதீங்க. Everything happens for a reason. நான் உங்களோட சென்னை சட்ட பசங்க விஜய் கோபி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே சில்லுன்னு போய் ஒரு கமெண்ட்ஸும் பண்ணுங்களேன். நான் போய் சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சு வந்துட்டா. பை பை, டேக் கேர். வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைக்காய் மாதிரிடா. அதை நேரா வெட்டினா பஜ்ஜி, குறுக்க வெட்டினா சிப்ஸ், அவ்வளவுதான்.